கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஸ்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 3 முனை போருக்கு இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வங்கதேசத்திலையும் அந்த மாதிரி சூழல், சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சொல்லிட்டு 3 பக்கமும். ஸோ சைனாவும் பாகிஸ்தானும் 2 பேருமே சீக்கிரட்டா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நம்ம பாகிஸ்தானை மட்டும் தான் பெருசாக ஹைலைட் பண்ணோம். சைனாவும் அமைதியாக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் நாம ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அந்த சூழலுக்கான அறிவிப்பும் விரைவில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய தேச பாதுகாப்பும், அதே மாதிரி எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த எதிரிகளை எல்லாரையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையை நாம் பெருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இதில் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் விரைவில் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருப்பது போலவே எனக்கும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.